ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். அது இப்பொழுது ஒரு ஸ்டார் தொகுதி. ஸ்டார் தொகுதிங்கிறதுக்கு பல காரணம் சொல்லலாம். அங்கே முன்னாள் முதல்வராக இருந்தவர் இப்பொழுது எத்தனை ஆண்டு காலம் எந்த சின்னத்திற்காக வாக்கு கேட்டாரோ அதை மாற்றி உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு கேட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏற்கனவே இங்கே திமுக தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து அதிமுக சார்பாக 2021 வெற்றி பெற்றார். அப்பொழுது 77% வாக்குகள் பதிவானது. இப்போ 82.15% வாக்குகள் பதிவாயிருக்கு, கொஞ்சம் கூடுதலாக ஆகியிருக்கு. VT நாராயணசாமியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் களம் காண்கிறார். கலையரசி நாத்தாக்காவிலிருந்தும் பிரகாஷ்குமார் தாவேக்காவிலிருந்தும். இங்கே இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்புக்கும் அந்த தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வணக்கம் வெங்கடேசன் அண்ணா. வணக்கம். வணக்கம். முதற்கட்ட கலாயில ஓபிஎஸ்க்கு தான் முன்னிலைன்னு சொன்னீங்க. இன்னும் அதுதான் தொடர்கிறதா? தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது? தேர்தல் நேரத்தில் மக்கள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. யாருமே வேலைக்கு போகல தேர்தல்னால. என்ன காரணம்னா எல்லாமே சிலிம்பா இருந்தாங்க. அதுதான் ஒரு வார்த்தை. மாத சம்பளங்கள் வீட்டுக்கே வந்து விட்டது. அந்த அளவுக்கு சிலிப்பான நகரமா போடி இருந்தது. ஏலக்காலையில் எலெக்ஷனால. அதே மாதிரி நம்ம போடி சுற்றியுள்ள கிராமப்புறங்களை பார்த்தோம்னா காலேஜஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த காலேஜஸ்ல போகும்போது ஒட்டுமொத்தமா அங்க இருக்க இளைஞர்களோட ஓட்டுலாம் நம்ம அங்க இருக்க பிரகாஷ் அவரோட விசில் சின்னத்துக்கு அதிகமா போயிருக்கு. அந்த வாக்குகள்லாம் யாரோட பாத்தீங்கன்னா நாராயணசாமியோட வாக்குகளுக்கு வர வேண்டிய வாக்குகள், ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் அவருக்கு போய் பிரகாஷ் டிவிகேவோட வேட்பாளருக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வர் போன பட்டம் எதுக்காண்டி ஓட்டு கேட்டாரோ இப்ப அப்படியே அகேன்ஸ்டா ஒரு கட்சியில் இருந்திருக்காரு. ஆனா மறுபடியும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் அதிகமா இருக்கு. காரணங்கள் அவருடைய படைபலம், பணபலம், அவரோட ஜாதி பலம் கூட சொல்லலாம். அந்த ஊருக்குள்ள பொறுத்த வரைக்கும் அதுதான் அவரோட வெற்றிக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ போடி நாயக்கனூர் ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம லாக் பண்ணிடலாம். மாற்றமே இல்லை. லாக் பண்ணிடலாம். லாக் தான். லாக் ரோஜி தான். வெற்றி பெற்றால் அடுத்த மாதம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். முதற்கட்டமாக ஓபிஎஸ் தான் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துறது மாதிரி அவர் தான் வெற்றி பெறுவார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு வெங்கடேசன் சொல்றார். அதற்கு காரணமாக அவர் சொல்றது, இந்த இடத்துல தாவேக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வாங்குறாங்க. குறிப்பாக இளைஞருடைய வாக்குகளை எல்லாத்தையும் வாங்குறாங்க. அது டைரக்டாக VT நாராயணசாமி அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான். அங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது. அந்த மாணவர்கள்லாம் தாவேக்காவுக்கு பிரகாஷுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஜாதி பலம், பணபலம், படைபலம் எல்லாமே இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு இந்த தேர்தல் காலத்தில் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க வீட்டுக்கே போகல, ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு, கறி, மீன் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வாக்குகள் இந்த பக்கத்தில் இந்த வாக்கு நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்ச இடத்துங்களில் 3000 அப்படின்னு இருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றி போடுவாங்க, ஆனால் பைசா கொடுத்தா இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் 5000 அப்படின்னு சொல்லி அங்கே ஏலம் விட்டுட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. அது 80 to 85% எல்லாருக்கும் சரியாக போய் சேர்ந்துருக்கிறது. அந்த வேலையை பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க மிகவும் சிறப்பாக பார்த்துருக்காங்க. அதனால் வேற என்ன, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படின்னா இவருக்கு தானே ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான். வெற்றி வாய்ப்புங்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.